எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வரிசையில் பின்னங்கள் ஃப்ராக்ஷன் செக்ஷனில் பார்க்குற 5வது வீடியோ. இந்த வீடியோவில் ஃப்ராக்ஷன் டு டெசிமல், அதாவது பின்னத்தை தசம எண்களாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பின்னம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது 3/4, இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். 4/3 இது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகா பின்னம் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். இதை கலப்பு பின்னத்தில் எழுதணும்னா 1 3s are 3, 1/3 இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். சரிங்களா, அது கலப்பு பின்னம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்த பின்னங்களை எப்படி டெசிமலாக மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் படிக்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு 25/4. இப்போ 25ஐ 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 6 4s are 24, மீதி என்ன வருது 1. அப்போது இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதுனா எப்படி எழுதுருவோம், 6 quotient அதை எப்படி எழுதிடுவோம். மீதி என்ன வருதோ அதான் ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டராக எழுதுவோம். எதால் டிவைட் பண்ணுறோமோ அதான் ஃப்ராக்ஷனில் உள்ள டினாமினேட்டராக எழுதுவோம். சரிங்களா, இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். நம்ம மாற்ற போகிறது டெசிமலாக மாற்ற போகிறோம். டெசிமலாக மாற்றுறது எப்படி, இதே மாதிரி தான் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு என்ன ஃபார்மெட், பேசிக் மாடல். பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 மீதி 1 வந்துடுச்சா, அப்போ இதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ணுவோம், இந்த 25க்கு அப்புறம் உள்ள வேல்யூவஸ். அப்போ 25க்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 0 0 0 0 நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுற வரைக்கும் போட்டுக்கலாம். சரிங்களா, அப்போ 25.00 அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போது மீதி 1 வருதா, அப்போது இங்கேருந்து ஒரு நம்பரை இறக்கணும். அது எங்கே இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை இறக்கணும்னா இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாயிண்ட் வச்சிடணும். இப்போ 6 பாயிண்ட் அப்படின்னு இருந்தாச்சு. அப்போ இங்கே உள்ள நம்பரை இறக்கிடுவோம் 0. அப்போ 10ல் எத்தனை 4 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 4, 2 4s are 8, மீதி 10ல் 8 போச்சுன்னா 2. அடுத்து இந்த 0 இறக்கணும். 20 ஆயிடுச்சு. அப்போ 20ல் எத்தனை 4 இருக்குது, 5 4s இருக்குது. இப்போ 5 4s are 20. அப்போ 0 வர வரைக்கும் நம்ம பண்ணுவோம். சரிங்களா, 6.25 0 வர வரைக்கும் பண்ணுவோம். இல்லைன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வர வரைக்கும் நம்ம பண்ணுவோம். சரிங்களா, அது நம்ம ரிப்பீட்டட் நம்பர்ஸ் பார்க்கும்போது டெசிமலில் பார்ப்போம். அப்போ நான் கிளியராக அதை சொல்கிறேன். சரிங்களா, அப்போது 25 பாயிண்ட் எத்தனை 0 வேணால் போட்டுக்கலாம். 25 ஈக்குவல் டு 25 தான், இதோட வேல்யூ 25 தான். 25.0000 எது வேணாலும் போட்டுக்கலாம். இதோட வேல்யூ எல்லாமே சமம் தான். சரிங்களா, அப்போது நம்ம இப்படி செஞ்சோம்னா, இந்த மாதிரி டிவிஷன் மெத்தடில் செஞ்சோம்னா நமக்கு டைம் கன்சியூம் ஆகும். அப்போ நம்ம இதிலே சால்வ் பண்ண பழகணும். 1 4s are 4, 6 4s are 24. அப்போ 25ல் 24 போச்சுன்னா மீதி 1. அப்போது 1க்கு அப்புறம் 0 இறக்கணும். அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ எடுக்கிறதுனால பாயிண்ட் வச்சுக்கணும். சரிங்களா, 25க்கு அப்புறம் .0000 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போது 1 மீதி, அப்போ 0 வரைக்கணும்னா அது 10 ஆயிரும். அப்போ 2 4s are 8, 10ல் 8 போச்சுன்னா 2க்கு அப்புறம் அடுத்த 0 வரைக்கணும்னா 20 ஆயிரும். அப்போ 25 4s are 20 இப்படின்னு கிராஸ் அவுட் பண்ண நம்ம பழகிக்கணும். சரிங்களா, இப்போ 32/5, 32/5, 1 5s are 5, 6 5s are 30. சரிங்களா, 32ல் 30 போச்சுன்னா மீதி 2. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ 0. அப்போ 2 பக்கத்தில் 0 வரைக்கணும்னா 20 ஆயிரும். இப்போ 5 4s are 20, 6.5. சாரி, 5 4s are 6.4. ஓகேங்களா, நம்ம இதுனா நம்ம பழகிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம மிஸ்டேக் பண்ணுற இடம்னா இந்த ரெண்டு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது. அதை மட்டும் கிளியராக படிச்சுக்கணும். எப்படி மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ 4146 இருக்கா, 41 மீதி உள்ளதெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். 4146/4. அப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு நம்பர் எடுக்கணும். ஒரு நம்பர் எடுத்து அது உங்களால் டிவைட் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப தான் ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 125 இருக்கா, 125 8ஆல் டிவைட் பண்ணுறோம்.
ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுக்கணும், அந்த நம்பரை டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது அடுத்த நம்பர் சேர்த்து எடுத்துக்கணும், 12 எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போது 1 8 சார் 8 அப்படின்னு கண்டினியூ பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கும்போது இது 4ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 1 4 சார் 4 4 4 மைனஸ் 4 0 ஆயிரும். அடுத்து ஒரு நம்பர் தான் இறக்கணும். சரிங்களா? டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அடுத்த நம்பர் இறக்கணும். அடுத்த நம்பர் இறக்கணும், டக்குன்னு இறக்கக்கூடாது. ஒரு இது முடிச்சிச்சின்னா அடுத்து ஒரு நம்பர் தான் இறக்கணும். இன்னொரு நம்பர் இறக்கணும்னா இங்கே 0 சேர்த்துக்கணும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான கண்டிஷன். சரிங்களா? அப்போ 0 சேர்த்து தான் அடுத்த நம்பரை இறக்கணும். 14 இருக்குது. 14ல் எத்தனை 4 இருக்குது? 3 4. அப்போ 3 4 சார் 12. 14ல் 12 போச்சுன்னா 2. அடுத்து எந்த நம்பர் இறக்குறோம்? 6 இறக்குறோம். ஒரு நம்பர் தான் இறக்குறோம். 26ல் இப்போ 26 ஆயிடுச்சு. 26ல் எத்தனை 4 இருக்குது? 6 4 இருக்குது. அப்போ 6 4 சார் 24. 26ல் 24 போச்சுன்னா 2. அப்போது 0 6க்கு அப்புறம் உள்ள வேல்யூ எடுக்கிறனால 20 0. அப்போது 1 4 சார் 4, ரெண்டு வேல்யூ எடுத்தனால 0 சேர்த்துக்கிட்டோம். 3 4 சார் 12, 26 6 4 சார் 24. 26ல் 24 போச்சா மீதி 2. 2க்கு அப்புறம் 0 எடுக்கிறோம். அப்போ பாயிண்ட் வச்சு 25 20 ஆயிடுது. அப்போ 20ல் எத்தனை 4 இருக்குது? 5 இருக்குது. சரிங்களா? இது நெக்ஸ்ட்டு இந்த மாடல் பாருங்கள். 7 2 4 3 divided by 4. 1 4 சார் 4, 7ல் 4 போச்சுன்னா 3 32. 8 4 சார் 32. அடுத்த நம்பர் 4. 1 4 சார் 4 0. அடுத்து 3. இப்போ இந்த நம்பர் பாருங்கள். இந்த நம்பரை இறக்கிட்டோம். இந்த நம்பருக்கு அப்புறம் இந்த நம்பரை வகுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இன்னொரு நம்பர் இது பக்கத்தில் உள்ள வேல்யூ, பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ எடுக்கிறோம். எடுத்தால் 0 0 0 0 0. ஓகேங்களா? இதை எடுக்கணும், 0வை எடுக்கணும். அப்போது 0வை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற நம்பர் இதோட சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல 0 சேர்த்துடணும். 0 சேர்த்துட்டு தான் பாயிண்ட் வைக்கணும். வெறுமே பாயிண்ட் வச்சுட்டு நம்ம அந்த 0வை இறக்கக்கூடாது. சரிங்களா? இங்கே உள்ள நம்பர், இந்த கடைசி நம்பர் இதோட பெரிய நம்பராக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நம்பரோட பெரிய நம்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த நம்பரோட சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா, இங்கே நம்பரோட சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 0 சேர்த்துட்டு தான் பாயிண்ட் வைக்கணும். அப்போது 0 7 4 சார் 28, மீதி 2 வருதா? அடுத்த நம்பர் 0 5. அப்போ 20 0. அப்போது இதை கிராஸ் அவுட் பண்ணால் என்ன வரும்? 1 4 சார் 4, 8 4 சார் 32, 1 4 சார் 4, அடுத்து 0.75 அப்படின்னு வரும். சரிங்களா? அந்த 0 ரொம்ப முக்கியம், நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது சொல்கிறது தான் இந்த வீடியோ மெயினாகவே. சரிங்களா? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக கடைசி நம்பர், இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் தனியாக இறக்கும்போது தனியாக இறக்கும்போது இதோடு சேர்த்து இறக்கும்போது நான் ஒன்றும் சொல்லவே கிடையாது. சரிங்களா? இங்கே ஏதாச்சும் இப்போ இங்கே 5 இருக்குது, அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 ஆயிரும். சரிங்களா? 1 வந்துடும். அப்போ 1 13ங்கிறப்போ 4ஓட பெரிய நம்பர் தான் வகுக்கும். அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த இடத்துல பேலன்ஸ் 0 ஆகி இந்த நம்பர் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த நம்பர் 4ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ அடுத்த நம்பரை இறக்கி தான் ஆகணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பரை இறக்கி தான் ஆகணும். அப்போ இறக்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 0 போட்டுட்டு தான் பாயிண்ட் வைக்கணும். சரிங்களா? வெறுமனே பாயிண்ட் வச்சு நம்ம 0 இறக்கிடக்கூடாது. சரிங்களா? அடுத்த மாடல் என்னென்னா இந்த 10ஆல் டிவைட் பண்ணுற மாடல் ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் கால்குலேஷனில். சரிங்களா? இதையும் பழகிக்கோங்க. ஸோ 27 10ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 2 10s are 20, மீதி 7. பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ இறக்குறோம். சரிங்களா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ இருக்கணும்னா 0. அப்போ பாயிண்ட் வச்சுட்டு 7 70 0. அப்போது 27 டிவைட் பை 10ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 2.7
7. இது சிம்பிள் லாஜிக், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 27 டிவைட் பை 10, ஒரு 0. 10க்கு எத்தனை 0 இருக்குது? ஒரு 0 இருக்குது. அப்போ மேலே உள்ள நம்பருக்கு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். பின்னாடி இருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இதே 27 டிவைட் பை 100, 2 0 இருக்குது. அப்போது பின்னாடி மேலே உள்ள நம்பருக்கு பின்னாடி இருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். பின்னாடி இருந்து 2 டிஜிட், இது ஒரு டிஜிட், இது ஒரு டிஜிட், 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 27 டிவைட் பை 1000, 3 0 இருக்குது. அப்போ பின்னாடி இருந்து 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2, இப்போ முன்னாடி ஒரு 0 சேர்த்துட்டு பாயிண்ட். சரிங்களா? பின்னாடி 0 சேர்க்கக்கூடாது, முன்னாடி தான் 0 சேர்க்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் 3 0 இருக்குது, 30. அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2, முன்னாடி ஒரு 0 பாயிண்ட். அப்போ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0.03. இந்த பாருங்கள் 273 பை 100. அப்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 273.73. ஓகேங்களா? இப்போ இந்த பாருங்கள், இப்போ 27.3 டிவைட் பை 10. அப்போ பாருங்கள், கீழே 10 இருக்குது. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஆல்ரெடி ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போது ப்ளஸ் ஒரு டிஜிட், அப்போது 27. அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்களா? அப்போ இதுக்கு ஒரு டிஜிட், மொத்தம் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1 2, 2.73. இப்போ 27.3 டிவைட் பை 100. இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, இங்கே இதுக்கு 2 டிஜிட், அப்போ மொத்தம் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 273 முன்னாடி புள்ளி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், 2.73 டிவைட் பை 10. இங்கே 2 டிஜிட் தள்ளி பிடிச்சிருக்காங்க, இந்த 10க்கு ஒரு டிஜிட், அப்போ மொத்தமாக 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். பாயிண்ட். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். நம்ம மல்டிப்ளை பண்ணுறத டெசிமலில் பார்ப்போம். சரிங்களா? மற்ற இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த சம் பாருங்கள், 36 டிவைட் பை 1000, 3 0 இருக்கா? அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 36 1 2 3.036. சரிங்களா? இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள்.